ஓம் நமோ நாராயணாய. நாலாயிர திவ்ய பிரபந்தம். நாச்சியார் திருமொழி. 14ஆம் திருமொழி. பட்டி மேய்ந்தோர். பாடல் 8. பிரபந்தத்தில் இது 644வது பாடல். வெளியச் சங்கொன்றுடையானை பீதகவாடையுடையானை அளிநன்குடைய திருமாலை ஆழியானை கண்டீரே. களிவண்டெங்கும் கலந்தாற்போல் கமழ் பூங்குழல்கள் தடந்தோள்மேல் மிளிர நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. நாச்சியார் திருமொழி. திருமொழி 14. பாடல் 8. வெளுத்த ஸ்ரீ பாஞ்சஜன்யம் ஒன்றை உடையவனாய் பீதாம்பரத்தை உடையாக கொண்டவனும் நன்றாக கிருபை உடையவனாய் ஸ்ரீயபதியான கண்ணனை திரு ஆழி ஆழ்வானை உடையவனை கண்டீரோ. மதுபானத்தினால் கழித்துள்ள வண்டுகளானவை எப்புறத்திலும் பரம்பினார் போலே பரிமளிக்கின்ற அழகிய திருக்குழல்களானவை பெரிய திரு தோள்களின் மேலே தாழ்ந்து விளங்க நின்று விளையாட அப்பெருமானை விருந்தாவனத்தை கண்டோம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். The one who has the pure white conch Sri Panchajanyam in his hands, and the one who drapes yellow-colored dress, the one who graces his devotees very well, and the husband of goddess Lakshmi, and the one who possesses Thiru Āழி ஆழ்வான் in his hands. Did anyone see him? Just like how the bees that are intoxicated by drinking the nectar from flowers and dance around happily with the beautiful divine locks of hair spreading over his broad shoulders that dance around as he plays around, we saw such a divine Sri Kannan at Vrindavanam. Sri Andal Tiruvadigalai Charanam.